ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியலில் வளங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்கண்டவற்றுள் வளங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. வளங்கள் எப்போதும் அவற்றின் அசல் வடிவத்திலேயே பயன்படுத்துவதால் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றம் செய்யப்படுவதில்லை. உருவாகும் விதத்தின் அடிப்படையில் வளங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? 2. கீழ்கண்டவற்றுள் உயிரற்ற வளங்கள் அல்லாதது எது? நிலக்கரி. உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றான கமுதி தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ராமநாதபுரம். கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? செப்டம்பர் 2016. இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகள் அமைந்துள்ள இடங்களை பொறுத்துக. முப்பந்தல் தமிழ்நாடு, ஜெய்சால்மர் ராஜஸ்தான், பிரம்மன்வேல் மகாராஷ்டிரா, தாமன்ஜோதி ஒடிஷா. தாமன்ஜோதி காற்றாலை பண்ணையின் நிறுவப்பட்ட திறன் எவ்வளவு? 99 மெகாவாட். பிரம்மன்வேல் காற்றாலை பண்ணையின் நிறுவப்பட்ட திறன் எவ்வளவு? 528 மெகாவாட். அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. நீர்மின் சக்தி திட்டத்தில் தெகிரி அணையின் நிறுவப்பட்ட திறன் என்ன? 2400 மெகாவாட். இந்தியாவில் தெகிரி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்தரகாண்ட். சீனாவில் உள்ள டேஸ் நீர்மின் சக்தி திட்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமாகும். த்ரீகாஸ் அணை. நீர்மின் சக்தி திட்டத்தில் கொய்னா அணையின் நிறுவப்பட்ட திறன் என்ன? 1960 மெகாவாட். நீர்மின் சக்தி திட்டத்தில் நாகார்ஜுன சாகர் அணையின் நிறுவப்பட்ட திறன் என்ன? 960 மெகாவாட். சர்தார் சரோவர் அணை எங்கு அமைந்துள்ளது? குஜராத். நீர்மின் சக்தி திட்டத்தின் கீழ் ஸ்ரீசைலம் அணையின் நிறுவப்பட்ட திறன் என்ன? 1670 மெகாவாட். அடுத்து பொறுத்துக. நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம்: ஸ்ரீசைலம் அணை ஆந்திர பிரதேசம், பக்ரானங்கல் அணை பஞ்சாப், கொய்னா அணை மகாராஷ்டிரா, இடுக்கி அணை கேரளா. சீனாவில் உள்ள த்ரீகாஸ் அணையின் கட்டுமான பணி 1994 தொடங்கிய எந்த ஆண்டு முடிவுற்றது? 2012. புதுப்பிக்க இயலா வளங்கள் எத்தனை வகைப்படும்? 3. கீழ்கண்டவற்றுள் உலோக வளங்கள் பற்றிய கூற்றை ஆராய்க. கூற்று 1. உலோக வளங்கள் என்பவை உலோகத்தால் ஆனதாகும். இது சரி. கூற்று 2. இவை வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தும் கடின பொருள்கள் ஆகும். இது சரி. அதுக்கான ஆன்சர் கூற்று 1, 2 சரி. புவியின் மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களுள் இரும்பானது டேஸ் உலோகமாகும். 4வது உலோகம். தமிழகத்தில் இரும்புத்தாது எங்கு கிடைக்கிறது? கஞ்சமலை. மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? தாமிரம். இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் 3வது இடத்தை பெறும் உலோகம் எது? தாமிரம். தாமிர உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? சிலி. உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. உலக அளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள நாடாக விளங்குவது எது? ஆஸ்திரேலியா. இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? கர்நாடகா. அலுமினியமானது டேஸ் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? பாக்சைட். அலுமினியம் பற்றிய கூற்றில் தவறானது எது? அலுமினியம் மின்சாரம் மற்றும் வெப்பத்தினை எளிதில் கடத்தாது. பாக்சைட் உற்பத்தியில் உலகில் முன்னணி வகிக்கும் நாடு எது? ஆஸ்திரேலியா. 1/4 பங்கு பாக்சைட் தாது படிவுகள் எங்கு உள்ளது? கினியா. தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள டேஸ் மலையில் பாக்சைட் படிவுகள் அதிகளவில் உள்ளன? சேர்வராயன் மலை. வெள்ளி உற்பத்தியில் உலகின் முன்னணி வகிக்கும் நாடு எது? மெக்சிகோ. வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடுகள் அல்லாதது எது? இந்தியா. 50% மேற்பட்ட வெள்ளியானது எந்த நாடுகளில் காணப்படுகிறது? தென் அமெரிக்கா.
மாங்கனீசு நல்ல தரமான டேஸ் உற்பத்திக்கு முக்கியமானதாகும். எஃகு. மின்சார பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுவது எது? மாங்கனீசு. மாங்கனீசு உற்பத்தியில் உலகின் முன்னணி வகிக்கும் நாடு எது? தென்னாப்பிரிக்கா. அலோகங்கள் அல்லாதது எது? பெட்ரோலியம். மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியன எதன் தாதுக்கள் ஆகும்? மைக்கா. மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுத்தப்படும் கனிமம் எது? மைக்கா. மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முன்னிலையை வகிக்கும் நாடு எது? சீனா. சுண்ணாம்பு கல் பற்றிய கூற்றில் தவறானது எது? அதிகப்படியான நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கற்கள் கட்டுமான பணிக்கு பயன்படுத்த முடியாது. தான் தவறான கூற்று. உலகின் பாதிக்கு மேற்பட்ட சுண்ணாம்புக்கல் உற்பத்தி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? சீனா. நிலக்கரி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? கார்பன் அளவினை கொண்டு நிலக்கரியினை 4 வகையாக பிரிக்கலாம். தற்போது பயன்படுத்தும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு ஆகும்? 300 ஆண்டுகள். கீழ்கண்டவற்றுள் நிலக்கரியின் வகை அல்லாதது எது? மேக்னசைட். உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகளில் அல்லாதது எது? கனடா. இயற்கை வாயு பற்றிய கூற்றை ஆராய்க. கூற்று 1. இயற்கை வாயுவானது பெட்ரோலியம் படிவுகளுடன் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் மேற்பரப்பிற்கு வரும்போது இயற்கை வாயு வெளியேற்றப்படுகிறது. இது சரி. கூற்று 2. இந்தியாவில் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி டெல்டா, அஸ்ஸாம், குஜராத் மற்றும் மும்பையின் சில கடலோர பகுதிகளில் இயற்கை வாயு வளம் அமைந்துள்ளது. இதுவும் சரி. அதுக்கான ஆன்சர் கூற்று 2 சரி. இதோட அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.